எல்லோருக்கும் வணக்கம். இந்த இளம் தென்றல் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் கிராஸ் ஆக மாட்டேங்குது. ஒரு 5000 10,000 50 பைசா ₹1 ₹2 இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கிராஸ் ஆகுது. அந்த 1 கோடி எப்போ வந்து சேரும்னே தெரிய மாட்டேங்குது. இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்றது தெரியல. நிறைய பேர் சொல்கிறாங்க, முதல்ல இந்த 1 கோடி நீங்கள் சேர்த்திட்டீங்கன்னா அது வரைக்கும் தான் கஷ்டம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய கோடிகள் பல்வேறு வகையில் பெருகிக்கிட்டே போகும் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா, நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஒரு புள்ளியில் ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து வேலை பார்த்து அதிலிருந்து வரக்கூடிய சேவிங்ஸாக இருக்கலாம், அல்லது ஏதாவது தொழில் செஞ்சு நம்ம சம்பாதிக்கலாம், அல்லது ஸ்டாக் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது ட்ரேடிங்கோ பண்ணி ஏதோ ஒரு வகையில் நம்ம ஜீரோலிருந்து ஆரம்பித்து 1 கோடி சேர்த்துறோம்னு வச்சிங்களேன். அப்போ நம்மகிட்ட வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. ப்ளஸ் சப்போர்ட்டிவாக கொஞ்சம் கொஞ்சமாக இதை வச்சு நம்ம பணம் என்பது சேர்த்து 1 கோடி சேர்த்துனதுக்கப்புறம் நம்மகிட்ட ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கையில் முழுசாக 1 கோடி பணம் என்பது இருக்குது. ஸோ ஒரு கை அடித்தா சவுண்டு வராது, இரு கை அடித்தால்தான் ஓசை வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி 1 கோடி சேர்ந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிகள் ஏங்க ஒன்றுமே இல்லாமல் 1 கோடி சேர்த்துற வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஹெல்ப் பண்ணுதுன்னா, அப்போ பண பலம் என்பது நம்ம கூட சேர்ந்ததுக்கப்புறம் 1 கோடியிலிருந்து மிக ஈஸியாக 4 கோடி 5 கோடி 10 கோடின்னு அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனாலும் பாருங்க, அந்த 1 கோடி எப்போ வருந்தாங்க நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒருத்தர் யாராவது இப்போ ஒரு 1 கோடி கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்குமே நம்மளுக்கு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு யார் கொடுப்பா? ஸோ வேறு யாராவது 1 கோடி கொடுத்தாவோ அல்லது 10 லட்ச ரூபா கொடுத்தாவோ அதை வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதை கொண்டு போய் பல பேர் நஷ்டம் பண்ணி விட்டுட்டு இவ்வளவு பெரிய பணத்தை மறுபடியும் பூஜ்ஜியம் தான் பண்ணி விடுவாங்க. அப்படி பண்ணுறதுக்கு பொதுவாக சிறுக சிறுக ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி, சேவிங்ஸ், சம்பளத்திலேருந்து வர சேவிங்ஸ் பண்ணுறமோ அல்லது சம்பளத்திலேருந்து வர்றது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது வேலை பார்த்துக்கிட்டே இன்னும் மிகப்பெரிய ஒரு வேலைக்கு வெளிநாட்டுக்கு இது போய் ஏதாவது ஒன்று பண்ணுறதோ அல்லது தொழில் மூலியமாகவோ அந்த ஸ்ட்ராட்டஜி மூலியமாக நீங்கள் அந்த 1 கோடியை கொண்டு வந்தீங்கன்னா தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய கோடிகள்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை விட்டுட்டு உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் பையனுக்கோ நீங்கள் கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சாலுமே அவங்களுக்கு அது சரியாக நிர்வகிக்க தெரியலனா அப்புறம் கும்பா குட்டி தான். நண்பர்களே, உங்களுடைய ஆசையெல்லாம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல மார்க்கெட்டில். ஆனால் மார்க்கெட்டில் என்னுடைய ஆசை என்னென்னா, இப்போ நான் ஒரு 1 கோடி சேர்த்தணும் அப்படின்னாக்கா அதில் 50% வந்து டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளாக சேர்த்தணும். அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் நினைப்பது உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி சில டிவிடெண்ட் கொடுக்கும் பங்குகள்லாம் கீழே வந்து அப்புறம் மறுபடியும் உச்சத்துக்கு போயிடுச்சு. இப்போ தான் ஏதோ கொஞ்சமாக மார்க்கெட்டில் சப்போர்ட் அப்படின்றது கிடச்சி கொஞ்சம் கீழே வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் நல்லா கீழே வரணும். மீதி இருக்கக்கூடிய பணத்துக்கு ஏதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மட்டுமே எடுத்து வைக்கணும். நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகள் கூட கிடையாது, வெறும் நிஃப்டி 50 இண்டெக்ஸையே முழுசாக எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். ஆனால் இப்படி நிஃப்டி 50 இண்டெக்ஸையே முழுசாக எடுத்து வைக்கணும்னா அதுக்கு இன்னும் 7 வருஷமோ 8 வருஷமோ ஆகும்னு வச்சிங்களேன். 10 வருஷம் கூட ஆகலாம், யாருக்கு தெரியும். சின்ன அமௌண்ட்டாக 50Lங்கிறது. ஆனால் இதுக்குமே மார்க்கெட்டு மனசு வச்சு ட்ரம்ப் அவர்கள் நினச்சி வச்சு ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணி விட்டாருன்னு வச்சிங்களேன், திடீர்னு ஏதோ ஒரு சமயத்தில் நடக்கவே நடக்காது தான், பட் இருந்தாலும் ஆசைப்படுறது தப்பு இல்லை. கோவிட் கிராஷ் வந்த மாதிரி ஏதோ ஒரு கிராஷ் பண்ணி விட்டு நிஃப்டி 8000 10,000 பாயிண்ட்டோ ஏதோ ஒரு 2 நாள் மட்டும் ஃப்ளாஷில் சும்மா காமிச்சா கூட அது ஒரு வசதி தான். ஏன்னு கேளுங்க, இப்படி முழுசாக பணம் போட்டு சேர்த்துறதுக்கு திடீர்னு 8,000 10,000 அப்படி நிஃப்டி வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அப்போ மார்க்கெட்டில் வந்து பல்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொசிஷன் எடுக்கிறதுக்கு ஈக்குட்டி இருக்குது, அதெல்லாம் முழுசாக பணம் கொடுத்து எடுக்கணும். மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங்னு ஒன்று இருக்குது, அது வந்து எவ்வளோ மார்ஜினோ அதை டாப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கீழே இறங்குற மாதிரி இருந்தால், மேலே ஏறுற மாதிரி இருந்தால் டாப் அப் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்தாலும் வட்டி என்பது கட்டி கொண்டே இருக்கணும். அந்த மாதிரி சில இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அது போக ஃபியூச்சர்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அது ஒரு 1 மந்த்தோ 3 மந்த் கான்ட்ராக்டோ அல்லது 1 இயர் கான்ட்ராக்டோ, அது என்ன கான்ட்ராக்ட் அவைலபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஸோ அந்த கான்ட்ராக்டெல்லாம் வெறும் மார்ஜின் மணி மட்டும் கொடுத்து எடுத்தால் கூட அப்படியும் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருத்தருடைய 1 கோடி ஆசையில் ஒரு 50L அப்படின்ற அந்த 50%க்கு வேறு வழியே இல்லை, பணம் கொடுத்து தான் நிறைய டிவிடெண்ட் பங்குகள் எடுக்கணும்னு வச்சிங்களேன். மீதி நிஃப்டி 50 இண்டெக்ஸையே பொசிஷன் எடுக்கணுன்னாக்கா பல்வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு முழுசாக பணம் என்பது சேர்த்துறதுக்குள்ளே திடீர்னு ஒரு அற்புதமான வாய்ப்பாக நிஃப்டி பெருசாக கிராஷ் ஆச்சுன்னா கூட
இது உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனி ஆண்டவன் என்ன எழுதி வச்சிருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. அவருக்கு வந்து பதிலடி கொடுத்தாவே பிடிக்கிறது இல்லை, அல்லது பதிலே சொல்லாமல் இருந்தாலும் பிடிக்கிறது இல்லை. இப்படி தான் கனடான்னு ஒரு நாடு, அவங்களுக்கு 25% என்னமோ டேக்ஸ் போட்டாங்க. அவர் நான் அவருக்கு டேக்ஸ் போட்டேன், ஆனால் அவர் எங்கிட்ட வந்து பேசவே மாட்டேங்கிறார், நெகோசியேஷனே பண்ண மாட்டேங்கிறார். அதனால் கனடாக்கு இன்னொரு 10% சேர்த்தி போடு அப்படின்ற மாதிரி அதை ஒரு 35% மாற்றி விட்டாப்புல. நம்ம நாட்டின் மேலே அதே மாதிரி 25% சொன்னதுக்கப்புறம் நம்மளுடைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லேருந்து பெரிதாக ரிப்ளை என்பது இல்லை. அது ட்ரேட் டீல் நடக்கும்போது நாங்கள் டேபிளில் பேசிக்கிறோம், அதாவது இந்த மீட்டிங் நடக்கும்போது நாங்கள் அதை பற்றி பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி விட்டு வச்சுருந்தாங்க. இவங்க ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ரஷ்யா கூட சேர்ந்து ரஷ்யாவும் சரி உங்களுடைய பொருளாதாரம் சரி கும்பா குட்டி ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அதாவது டெட்டு சுத்தமாக உங்ககிட்ட எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ஆனால் இப்போ நம்ம நாட்டிலேருந்து என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஏப்பா நாங்கள் உலகத்திலேயே 3வது லார்ஜஸ்ட் எக்கானமி நோக்கி போய்கிட்டு இருக்கோம், நீ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பதிலடி போயிருக்கு. அப்போ இனி அடுத்தடுத்த நாட்களில் நம்மளுடைய ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனாலும் நம்ம நாடு எவ்வளோ பெரிய பொருளாதாரமாக மாறிக்கிட்டு இருக்குது, எவ்வளவு காசு பணம் பொருளுது. திடீர்னு இருந்திருந்தாப்புல நம்மளை பார்த்து ஒரு டெட் எக்கனாமி அப்படின்ட்டு போகிற போக்கில் பேசிட்டு போயிட்டாப்புல நம்மளுடைய ட்ரம்ப் அவர்கள். ஸோ நம்ம கொடுத்த பதிலடிக்கு, அதாவது அவர் விடிய காத்தால அல்லது ராத்திரி 12 மணிக்கு இந்த மாதிரி ஏதாவது ராத்திரி கால பூஜைகள் நடக்கும் பொழுது அவர் அடிக்கடி ட்விட் அப்படின்றது போட்டுட்ருக்கார். ஸோ இந்த பதிலடிக்கு மறுபடியும் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்றது தெரில. ஸோ மார்க்கெட் டைமில் அவர் போடக்கூடிய ட்வீட் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படி மேட்ச் ஆகும்பொழுது ஏதாவது திடீர்னு மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி வருமா அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான அடுத்த வாரத்தினுடைய கேள்வியாக இருக்குது. ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, டெய்லி ட்ரேடில் நிறைய லாஸ் வருது அப்படின்னா அதை நிறுத்துங்க. நிறைய லாஸ் வருதுன்னா அப்புறம் ஏன் லாஸ் ஆகிற விஷயத்தையே திரும்ப பண்ணிகிட்டு இருக்கீங்க? லாஸ் ஆகுதுன்னா டபக்குன்னு அதை நிறுத்தி விட்டுருங்க. நான் பார்த்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பல பங்குகள் அதுவாக இறங்கி அதுவாக ஏறி இருக்கு. பட் இதுக்கெல்லாம் 3 மாதம் 6 மாதம் ஆகியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சிலதெல்லாம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் கழித்து ஏறி வந்ததெல்லாம் பார்த்துருக்கேன். சில பேர் வந்து பங்குகள் இறங்கினதுக்கப்புறம் அது ஒரு குறிப்பிட்ட ப்ரீவியஸில் எங்காவது போய் ஏதாவது சப்போர்ட் எடுத்துருக்கும். அந்த இடத்துக்கு வந்து விழுந்த உடனே அந்த இடத்துல ஏதாவது ஏவரேஜ் பண்ணால் ஏதாவது ஒரு நிறைய அட்டம்ப்ட் அடித்து பார்த்தா ஒவ்வொரு சப்போர்ட்லேயே அட்டம்ப்ட் அடித்து பார்த்து ஏதாவது ஏறுமோ அப்படின்ற மாதிரி பார்த்து நோ லாஸ் நோ கெயின் மற்றும் ப்ராஃபிட்டுக்கே வந்தவங்களையெல்லாம் பார்த்துருக்கேன். பட் மறுபடியும் அவங்களையெல்லாம் அந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து போட்டு தள்ளிட்டாப்புல அவங்களுடைய லாபத்தை. இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஆனால் ட்ரேடிங் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ஜெயித்தவங்கள நான் பார்த்ததில்ல. ஸோ நீங்கள் ட்ரேடிங் வந்து ஈக்விட்டியில் ட்ரேடிங் பண்ணுறீங்களா, இல்லை ஈக்விட்டியில் இன்ட்ராடேவா, ஈக்விட்டியில் ஸ்விங்கா, ஈக்விட்டியில் ஷார்ட் டேர்மா, அல்லது ஆப்ஷன்ஸ்லையா ஃபியூச்சர்ஸ்லையா எதில் பண்ணுறீங்கன்னு தெரில. பட் ட்ரேடிங் பண்ணி லாஸ் வந்தால் கம்முன்னு அதை நிறுத்திடுறது தானே நல்லது. ஸோ உங்களால் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ஒன்றுமே இல்லாமல் 0லேருந்து 1 கோடி உங்களால் கொண்டு வர முடியல. ஆனால் கையில் இருக்கிற பணமெல்லாம் உங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சு மைனஸில் போய்கிட்டு இருக்கு. -10 லட்சம் -20 லட்சம்னு இருக்கிற சொத்துக்கள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் கிழக்க போகிறக்கு பொதுவாக மேக்கப் போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த 1 கோடியை ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அச்சீவ் பண்ணுற ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. அது இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குன்னா அப்புறம் எப்படி? வாய்ப்பே இல்லை. ஸோ உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் தான் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. ஏன் எங்கள் ஷேரை பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த NIACL ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. இது உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு முறை 2 days மூவிங் ஆவரேஜ் வந்து டச் பண்ணி தாண்டிருக்கு. தாண்டின அடுத்த மறு க்ஷணமே வந்து ஒவ்வொரு நாட்களும் இறக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை கொண்டு வந்து இந்த NIACL நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனியில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. மறுபடியும் இன்னொரு முறை 2 days மூவிங் ஆவரேஜ் தான் பண்ணுறாங்க, அப்பவும் விட மாட்டேன்றாங்க. எத்தனையோ அட்டம்ப்ட்டுகள் போகிறான், எல்லா அட்டம்ப்ட்டுகளையும் தூக்கி குப்பையில் போட்ட மாதிரி மார்க்கெட் வந்து மேலே போகிறக்கே விட மாட்டேங்குது. இரியா உங்களை என்ன பண்ணுறேன் பாருன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு லாங் கேண்டிலாக இந்த பங்கு 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கு. அப்போ இதுக்கு எது அடையாளம்? இதுக்குள்ளேயே இன்னொரு 4-5 மாதத்துக்கு சுற்றுறதுக்கு உண்டான அடையாளமா, அல்லது புது லோ அல்லது புது ஹை அப்படின்றது வரப்போகுது அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இன்றைய தேதியில் அந்த 200 days மூவிங் ஆவரேஜை பெரிய லாங் கேண்டில் போட்டு ஜம்ப் பண்ண ஆளுங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த NIACL அப்படின்ற பங்கு ஒன்றா இருக்குது. நண்பர்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும். உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். இப்போ இந்த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி அதுவே ஒரு அஷூரன்ஸ் கம்பெனி.
அது எப்படியா திவாலாகும்? அவன் 1% டிவிடெண்ட் என்பது கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதில் நம்மளுடைய பிரசிடென்ட் வேற 85% ஹோல்டு பண்ணுறாரு. அப்படின்ற சமயத்தில் இந்த பங்கு சில பேர் என்ன நினைப்பாங்க, இங்கிருந்தே ஒரு 300 ரூபா போட்டுமே ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அதில் என்னங்க கிக் இருக்குது? மறுபடி கீழே ஒரு 100 ரூபா வரைக்கும் வந்துட்டு அந்த டிவிடெண்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டு அப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு ஒரு 300 போச்சுன்னா இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு குரூப் நினைப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த NIACL அப்படின்ற பங்கு ஒரு வருஷம் கழிச்சு எடுத்து பார்க்கும் பொழுது கீழே இப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு கீது வருமா, அல்லது இங்கிருந்தே போகுமா, அல்லது இன்னும் எவ்வளவு தூரம் கீழே போகலாம் அப்படின்ற உங்கள் கருத்தை சொல்லுங்கள். சில கல்யாண வீடுகளில் பார்த்துருக்கீங்களா, கலகலப்பாக இருக்கும். அப்போ பார்த்து யாராவது போய் எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு நானும் சிங்கிள் தான், வேறு யாராவது சிங்கிள் இருந்தால் எங்கூட சேர்ந்துங்கன்னு கூட்டம் சேர்த்துக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி தான் ஒரு நண்பர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட 22% இறங்கிடுச்சு, இது எனக்கு மட்டும்தானா இல்லை மற்றவங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தெரியலிங்க, எனக்கெல்லாம் சில லட்சங்கள் லாபத்திலிருந்து கடைசியில் கொண்டு வந்து இப்போ பார்டரில் நிறுத்தி வச்சிருக்கார் எங்கள் அண்ணன் ட்ரம்ப் அவர்கள். இனி அடுத்த வாரம் அவர் என்ன பண்ண போகிறார், என்னை கொண்டு வந்து அப்படியே ரோட்டில் நிறுத்த போகிறாரா, அல்லது பழைய சில லட்சங்கள் லாபம் திரும்ப வரப்போதா என்னன்றது தெரில. ஆக மொத்தம் நான் இன்னும் லாஸுக்கு போகல, ஆனால் பார்டரில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு கொடுமை பாருங்கள், இத்தனைக்கு மார்க்கெட் மேலே இருக்குது. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் நிறைய வாலட்டிலிட்டியான பங்குகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஏஞ்சல்னு ஒரு பங்கு இருக்குது, இந்த டிக்சன்லாம் ஒரு பங்கு இருக்குது. இதெல்லாம் ரொம்பவுமே ஹைலி வாலட்டைல். இப்போ தான் நீங்கள் இந்த வருஷத்தில் 2025 வந்து இவனை நீங்கள் ஒரு தடவை மேலே பார்த்துருப்பீங்க, ஒரு 17,000 பார்த்துருப்பீங்க 2025 ஸ்டார்டிங்கில். அப்புறம் திடீர்னு 11,000 வரைக்கும் போயிருக்கு, மறுபடி 18,000, அப்புறம் மறுபடியும் ஒரு 13,000 போயிருக்கு, இப்போ மறுபடி 17,000 வந்திருக்கு. இனி அடுத்த 3 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்போது தலைவர் எங்கே சுற்றிட்டு இருப்பாருன்னு தெரில. கீழே 12,000 சுற்றிட்டு இருக்க போகிறாரா, இல்லை 19,000 தாண்டி போக போகிறாரான்னு தெரியல. ஸோ ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு அப்படின்றதுல இந்த டிக்சன் ஒன்று இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய டிக்சன் என்பது கடந்த 2-3 மாதங்களினுடைய உச்சியில் வந்து நிற்கிது. இப்போ நம்ம பேசுகிறது அபசகுனம்னு இல்லை, எதுவுமே நடந்து முடிஞ்சால் தானே தெரிய வரும். இங்கே பாருங்கள், சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு இதே மாதிரி தான். இவன் ஒரு மிக குறிப்பிட்ட ஹை அப்படின்றது வந்தான், அந்த இடத்துல ஒரு மாதம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, பெருசாக முடிவெடுக்கல. இங்கே பாருங்கள், நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்த பங்கு ஏதோ ஒரு காரணத்தினால உச்சிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் பிரேக் போட்டு அங்கேயே நிறுத்தி வச்சுருந்தான். அப்புறம் கண்ணிமிக்கும் நேரத்தில் அவன் பாட்டுக்கு ஒரு 18,000 பக்கத்தில் இருந்துட்டு 14,000 கீழே வந்து எப்படி குப்புன்னு விழுந்துட்டான் பார்த்தீங்களா. ஸோ இப்படி வந்துருச்சுன்னா அடுத்தது என்ன நடக்கும், இங்கிருந்து மேலேயா கீழேயா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் பொழுது அது என்ன வேணாலும் நடக்கலாம், கீழேயும் போகலாம் மேலேயும் போகலான்ற மாதிரி ஆயிடுது. ஒரு நண்பர் கூட சொல்கிறாரு பாருங்க, கும்பா சொல்லாதீங்க அப்படின்னு. ஏங்க, ட்ரம்ப் அவர்கள் டெய்லி 4-5 ட்வீட்டு போட்டு கும்பா 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 கும்பான்னு சொல்லி மார்க்கெட்டை கீழே இறக்கி விட்றாரு. அது உங்கள் கண்ணுக்கு தெரியல. இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யாவை முதல்ல குண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அது பத்தாதுன்னு உக்ரைன் திருப்பி அவங்களுடைய ரிஃபைனரி ஆயில்ஸ் மேலையெல்லாம் போய் குண்டு போட்டுக்கிட்டு கும்பா கும்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவெல்லாம் உங்களுக்கு கும்பாவாக தெரில. நான் ஏதோ இந்த உலகத்தில் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இப்போ நம்ம என்ன ட்ரம்ப் மாதிரி ஆளா, இப்போ நான் கும்பா கும்பா கும்பான்னு 3 இடம் நான் சொல்கிறேன், நாளைக்கு என்ன மார்க்கெட் ஒரு 300 பாயிண்ட் கீழே விழுந்துட போகுதா? கிடையாது. அதில் பாருங்கள், ஒரு நண்பர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதில் பாதாளத்தில் இருக்கும் பங்குகளை பற்றி வெளிப்படையாக பேசுங்கள். அதாவது சும்மா மார்க்கெட்டில் நியூஸ் தகவல்கள் பார்த்துட்டு ஓகே இது கீழே இருக்குது அப்படின்னு இல்லை, எங்கேயாவது உச்சியில் போய் சிக்கியிருப்பீங்க, அந்த பங்கு வந்து அதில் பாதாளத்தில் இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அதை பற்றி வெளிப்படையாக பேசுங்க. ஏன்னா சில பேர் வந்து நல்ல பங்குகள் வாங்கியிருப்பாங்க அல்லது மோசமான பங்குகள் வாங்கியிருப்பாங்க. நல்ல பங்குகள் ஏதாவது லோ ரேட்டில் கீது இருக்குதா அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறக்காக ஒரு ஸ்க்ரீனர் மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாப்புல. அது என்னென்னாங்க நண்பா, ஒரு போர்ட்ஃபோலியோவில் 1-2 பெருசாக கீழே கிடந்ததுன்னா வெளிப்படையாக பேசலாம். எங்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்னென்னா, போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற எல்லா பயிலுமே அப்படி இருந்தால் நாங்கள் என்னத்தை பேசுகிறது அப்படின்றதான் எங்களுக்கு ஒரு மனக்குழப்பம். இன்னொரு நண்பர் 23,000 நோக்கி கீழே நிஃப்டி போகுதுங்களா இல்லை 26,000 போகுதுங்களான்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது என்னங்க பெரிய பிரமாதம், போன முறை கீழே இருந்து மேலே 2,000-4,000 பாயிண்ட் ஏறி வந்தப்போ பல பேர் சந்தோஷமாக இருந்தோம். இறங்குச்சுன்னா இதுக்கு முன்னாடி இறங்கியிருந்தது தொடர்ந்து 6 மாதமெல்லாம் இறங்குச்சு.
அப்போ புலம்பிட்டு வந்துக்கிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு நல்ல வருமானம். இப்போ மறுபடி புலம்பு விடுது. அதனால் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிட வேண்டியதான், நம்மளுடைய மனநிலையை வச்சுக்கிட வேண்டியது தான். ஊருக்குள்ளே 2 பெரிய தலைங்க, அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி ஆப்போசிட்டாக தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சைனா என்ன சொல்கிறாங்க, இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இண்டிவிஜுவலாக கூட நீங்கள் இந்த பிட்காயின் போன்ற கிரிப்டோ கரன்சியில் வச்சுக்கூடாது. அதாவது நீங்கள் கிரிப்டோ கரன்சி மைனிங், அதுதான் அடிப்படையாக பேசிக்காக ஒரு டெக்னிக்கல் ப்ராசஸ், அதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ட்ரேடிங்கும் பண்ணக்கூடாது, நீங்கள் வச்சிருக்கவும் கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ தான் ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு விருந்து அடிக்கிறதும் கூத்து அடிக்கிறதும், அப்புறம் பேங்க்குகளே வேணுனாலும் எக்ஸ்போஷர் எடுத்துக்குங்க கிரிப்டோ கரன்சியில், அதே மாதிரி அங்கே சில எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுகளில் கூட கிரிப்டோ கரன்சி இருக்குது, அது அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் படிச்சிருக்கேன். ஸோ 2 துருவங்களும் எப்போவுமே ஆப்போசிட்டாக பண்ணுறதான் வேலை. இதில் என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் கடந்த 50 வருஷமாக நடந்துட்டு இருக்குன்னா, டோன்ட் பெட் அகெயின்ஸ்ட் அமெரிக்கா, அதாவது டோன்ட் கோ அகெயின்ஸ்ட் அமெரிக்கா, அமெரிக்கா பண்ணுறதான் கடைசியில் கரெக்டாகிடும் அப்படின்ற மாதிரி கடந்த 50 வருஷமாக நடந்திருக்கு. இனி என்ன போகுதுன்னு தெரில. சைனாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இனி நீங்கள் ஹோல்டு கூட பண்ணக்கூடாது அப்படின்ற, ஓனர்ஷிப் ப்ரைவேட் ஓனர்ஷிப் கூட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே வாங்கி வச்சதில் என்னப்பா பண்ணுறது? நண்பர்களே, இங்கே பாருங்க, ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, எனக்கு ரொம்ப அருமையாக வேலை செய்யுது, நான் ChatGPT கிட்ட கேட்டேன், ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ டைவர்ஸிஃபை பண்ணிக்கிறது ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதாவது நான் ChatGPT கிட்ட கேட்டேன், அது வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து ஈக்விட்டியில் கொஞ்சம், பேங்க் எஃப்டியில் கொஞ்சம், கோல்டில் கொஞ்சம், அந்த ஈக்விட்டியில் எடுத்திருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் கூட மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாகவும் ட்ரேடிங் அக்கௌண்ட் வழியாகவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி அதை அட்வைஸ் பண்ணுச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்குது அப்படின்றாரு. அதாவது சில பேர்லாம் யாராவது சொன்னால் தான் கேட்பாங்க. மச்சான் ரொம்ப நேரம் நம்ம 2 ரவுண்டு விளையாண்டுட்டோம், கம்முன்னு வீட்டுக்கு எந்திரிச்சு போங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிரிக்கெட் கிரவுண்டில் பேசிக்கிட்டு இருப்போம். அவர் போக மாட்டார். அப்புறம் ஒரே ஒரு மிஸ்டு கால் தான் ஒரு வீட்டமாகிட்டு இருந்து உடனே எந்திரிச்சு ஓடி போயிடுவாப்புல மனுஷன். அந்த மாதிரி தான் இது போர்ட்ஃபோலியோ மேனேஜர்கள்லாம் வந்து அந்த காலத்துலேருந்தே இந்த மாதிரி அசட் டைவர்சிஃபிகேஷன், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டில் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே பல வெப்சைட்டுகள் இருக்குது. ஸோ ChatGPT என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வெப்சைட்டுகள் இருக்கக்கூடிய தகவல்களை தான் எடுத்து சொல்லுது. ஸோ இப்போத்த யங் ஜென்ரேஷன் ChatGPT சொல்கிறத நிறைய கேட்குறாங்க அப்படின்ற ஒரு வகையில் நம்ம நண்பர் வந்து எது எப்படியோ இப்போதைக்கு யாராவது ஒருத்தர் சொல்லி கேட்டால் நல்ல விஷயந்தான், அதாவது நல்ல விஷயத்த சொல்லி நல்லா கேட்டால் அமைதி என்பது வருது அப்படின்றதுக்கு நம்ம நண்பர்னுடைய கமெண்ட் ஒரு உதாரணம். நண்பர்களே, அடுத்து வரக்கூடிய வாரங்களில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வராதா, வாலட்டிலிட்டி வராதான்னு நிறைய ட்ரேடர்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ட்ரெண்ட் அப்படின்ற பங்கு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி. யாராவது நினச்சி கற்பனை பண்ணியிருக்க முடியுமா? 6000 எங்கே, 5000 எங்கே, ஒரு 20-30 நாளுக்குள்ளேயே இப்படி ஒரு வீழ்ச்சி என்பது வந்திருக்கு. ஸோ இனி இந்த ட்ரெண்ட் போன்ற பங்குகளும் ஏஞ்சல் ஒன் மாதிரி இதுவும் ஒரு வாலட்டிலிட்டியான பங்கு தான். நீங்கள் இந்த 2025 மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட 7000 to 4000, அப்புறம் மறுபடியும் மேலே, அப்புறம் மறுபடியும் கீழே, அப்புறம் மறுபடியும் மேலே, அப்புறம் மறுபடியும் கீழேன்னு வந்து பல முறை விழுந்தும் எழுந்தும் சம்பாரிச்சு கொடுத்துருக்கக்கூடிய பங்காக ட்ரெண்ட் என்பது இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இது போன்ற பங்குகளில் ஏதாவது ஸ்பீடு வருமா அப்படின்றது நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏபிபி அப்படின்ற ஷேரு ஒரு காலத்தில் ஆடி பாடி திருந்தவன் தான். இப்போ இந்த 2025 கூட பார்த்தீங்கன்னா அதனுடைய மூவ்மெண்ட்டும் வந்து சலைச்சவன் கிடையாது. 5000 ரூபாய் ஷேர் ஒரு ஷேருக்கு அப்படின்னா அதில் ட்ரேட் பண்ணுற ஆட்களே வந்து ரொம்ப பணக்காரர்களாகவோ அல்லது குறைவான ஆட்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா 10 ஷேர் வாங்கினாவே 50,000 ரூபா ஆச்சு. அப்படி இருக்கக்கூடிய பங்கு கூட வாலட்டிலிட்டி என்பது கடந்த 6 மாதங்கள்லேயே மிகப்பெரிய வாலட்டிலிட்டி பண்ணிட்டு இப்போ 3 மாதத்தினுடைய லோவில் வந்து விழுந்திருக்கு. ஸோ மறுபடியும் இந்த 3 மாதத்தினுடைய லோலேருந்து மேலே போகுமா அல்லது இந்த வருஷத்தினுடைய லோ 4000 அதுக்கு பக்கத்தில் இது போகுமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் இந்த ஏபிபி இந்தியா அப்படின்ற பங்கு தற்போது 50 அந்த 3 மாதத்தினுடைய மே மாதத்தினுடைய லோவில் வந்து விழுந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய வாரங்களில் ஏதாவது பெருசாக வாலட்டிலிட்டி காமிக்குமா, கீழேயா மேலேயா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வருஷத்தினுடைய 2 பேட்சில் வந்து ஒரு சிறு வாலட்டிலிட்டியாகவே இந்த ஏபிபி அப்படின்றது அமைஞ்சிருச்சு.
பல பேர்த்துக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு 2 பேட்சில் 2025 முதல் குவார்ட்டர் மறுபடியும் 2வது குவார்ட்டர் இந்த 2 பேட்சில் பல பேர்த்துக்கு 50% ரெக்கவரியோ அல்லது 100% ரெக்கவரியோ பல பங்குகளில் நடந்துருச்சு. ஆனால் இந்த 2 பேட்ச்லையுமே இந்த ஏபிபி என்பது இப்போ ஏமாத்தியிருக்கு. அடுத்து வரக்கூடிய 2 பேட்சுகள் அதாவது ரிமைனிங் 6 மந்தில் இந்த ஷேர் ப்ரைஸ் என்ன செய்யும் அப்படின்றது பொறுத்திருந்தால் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.